ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் 7ஆம் வகுப்பில் இயல் 1ல் பார்ட் 4 பார்க்க போகிறோம். சொலவடைகள், பொம்மலாட்டம். பழமொழியிலிருந்து இந்த டாபிக் கவர் ஆகும். சொலவடைகள் என்பது சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனி சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்ப்போம். இதான் பொம்மலாட்டம். கதை சொல்லி பெரியோர்களை, தாய்மார்களை, குழந்தைகளை நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம். இந்த பையன்தான் நம்ம கதாநாயகன். இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திக்கிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அதை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியா படிக்கலன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. பையன் படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கதை சொல்லி விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகைங்கிற மாதிரி இந்த பையக்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும். எறும்பூர கல்லும் தேய்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையா அறிவுரை சொல்றாரு. ஆனா பையன் கேட்கல. போப்பா, பள்ளிக்கூடம் போற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கதை சொல்லி அப்பாவுக்கு கோபம் வருது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. ராசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். நீ படிக்கலன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. அடைமலை விட்டாலும் செடி மலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்கு நினைச்சு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினைச்சாதான் கழுதை எடுத்தாதான் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பாக்குறான். அங்கே எறும்பு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. எறும்பே என் கூட விளையாட வரியா? போ, உனக்கு தான் வேலை இல்லை. குடல் கூழுக்கு அழுவுதான், கெண்டை பூவுக்கும் அழுவுதான். எனக்கு நிறைய வேலை கிடைக்கு. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நெய் எல்லாம் சேர்க்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? நான் கிளம்புறேன். நீ ஏதோ பறக்குத, அந்த தேனிக்கிட்ட போய் விளையாடு. தேனி, நீ என் கூட விளையாட வரியா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்காலம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. ஆயிரம் கால நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு. போ. உங்க கூட்டத்தில் 1000 தேனி இருக்கு. நீ ஒரு ஆளு தேனிக்கு எடுக்கலாம், என்ன குறைஞ்சா போயிடும்? ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கைய ஊனிதான் கரணம் போட முடியும். பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும். தேனியும் போயிடுது. பையன் கொஞ்ச தூரம் நடக்கணும். ஒரு வீட்டு வாசல்ல பொதிமாடு ஒண்ணு நின்னுக்கிட்டு இருக்கு. மாடே சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரியா? என்னது சும்மா இருக்கனா? காவேரி பாடம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்போ உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரல. நீ ஏதோ அந்த ஆமை கிட்ட போய் விளையாடு. ஆமையே 4 வீட்டுல கல்யாணம். நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா என்கிற மாதிரி எங்கே வேகமா போய்கிட்டு இருக்க, என் கூட விளையாட வரியா? என்னை விட வேகமாக ஓடுகிற முயலோட போட்டி வச்சிருக்கேன். அவ்வப்பொழுது போக்குவதிலும் வீணாக பொழுதுபோக்குதல். அதாவது அவ்வப்போது போக்குவதிலும் வீணாக பொழுதுபோக்குதல். தவப்பொழுது நல்லதான் பார்க்க. நான் கொஞ்ச நேரம் கூட விளையாட வீணாக்காமல் நடந்தே ஆகணும். பாடி குத்தினாலும் பதரசி ஆகுமா? நீ ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா? அதிர அடிச்சா உதிர விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். நீ வேணும்னா அதே அங்க படுத்திருக்க முயல் கூட போய் விளையாடு. பையன் கொஞ்ச நேரத்தில் படுத்திருக்க முயல் கிட்ட போறான். முயலே குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்திருக்கே, வா விளையாடலாம். அகையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் சொல்ற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினாதான் போன தடவை ஆமாயினம் தோத்து போயிட்டேன். இந்த தடவையாக நான் முந்தி ஆகணும். அதனால்தான் வேகமாக ஓடணும். நீ வேணா அதோ இருக்கிற குட்டிச்சவருக்கிட்ட போய் விளையாடு. அந்த பையன் கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சதுன்னு நினைச்சு அந்த குட்டிச்சுவர் மேல ஏறி குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழைய சுவர். மலையில வேற நல்லா ஊறி இருக்கு. இவன் ஏறி குதிச்சதும் பொலன்னு இடிஞ்சு விழுந்தது. அங்க இருங்க பூச்சி எறும்பு வண்டி எல்லாம் வெளியில வருது. அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினைச்சு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட்ட ஆள் இல்லாம இருக்கும். உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்க பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி உடைச்சு போட்டுட்டியே. எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோட அவன் கையில காலில் ஏறி நறுக்குன்னு கடிக்குது. அல்றவன் பக்கத்துல இருந்தாலும் கில்றவன் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வழி பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடுறான். அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டிலையும் மேட்டிலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேரான்.
அம்மா அம்மா ஊர் உலகத்துல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. எறும்பு கூட இல்ல சும்மா இல்லாம வேலை செய்துங்க. எனக்கு இப்பதான் புத்தி வந்தது. என்னோட வேலை படிக்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நானும் சும்மா இருக்காம ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிப்பேன். அதற்கு பிறகு அந்த பையன் நல்லா படிக்க தொடங்குகிறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இதோட கதை முடியுது. இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து நம் பொம்மலாட்டை பார்த்தவங்க எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி.